கமெண்ட் செக்ஷன்ல ஏதோ சைபர் செல்லு OLX ஃப்ராடு ஸ்கேம் பை சென்டிங் அது இதுன்னு போட்டிருக்காங்க உங்க நம்பருக்கு. இது ஒரு கமெண்ட்னா பரவாயில்ல, 8 கமெண்ட்டுமே அதே மாதிரி இருக்கு. அதான் நான் கேட்கறேன். இது வந்து OLX பத்தி ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஹே காய்ஸ், ரீசெண்டாக வந்து என் ஃப்ரெண்டு வந்து GoPro வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. பட் அவருக்கு புதுசு வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால OLXல பார்க்க சொல்லியிருந்தாரு. நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், தயவுசெய்து வந்து நீங்கள் OLXல பார்க்காதீங்க, அதுக்கு பதில் நீங்கள் நேரில் போய் பாருங்க. ரீஃபர்னிஷ் ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்துருச்சு, இப்போ அதுக்கு தனி ஷோரூம் வந்துருச்சு, அங்கே போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். இல்லை நம்ம OLXல பார்ப்போம், OLXல தான் நம்ம பார்கெயின் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாரு. OLXல வந்து எந்த அளவுக்கு ஜென்யூன் செல்லர்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு ஃபேக் செல்லர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட் தான் ஒன்று இங்கே நடந்துச்சு. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்க டைமில் வந்து GoPro 9 வந்து ஒரு செல்லர் போட்டிருந்தாங்க, அது 10,000 rupees போட்டிருந்தாங்க. அதுவே ஆர்டா தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா யாராலையுமே GoPro 9 வந்து 10,000 rupeesக்கு தர முடியாது. சரி ஓகே நம்ம பேசி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நாங்கள் 7,000 rupees கேட்டோம். 7,000 rupees கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அது இன்னும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நாங்கள் ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படின்னா அந்த செல்லர் பத்தி கண்டிப்பா நாங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மூவ் பண்ணுவோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும் guys. எனக்கு ஃபேக் செல்லர்னு தோணுச்சு, அதெல்லாம் நாங்கள் ரிப்ளை பண்ணல. ஆனால் அவங்க கால் பண்ணாங்க எங்களுக்கு. அவர் பண்ண மிஸ் கால்ல இருந்து அவரோட நம்பர் வந்து நாங்கள் ட்ரூ காலர்ல போட்டு செக் பண்ணப்ப ஃப்ராட் OLX செல்லர்னே வந்துருச்சு. இட்ஸ் ஓகே, நம்ம திரும்பி கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு திரும்பியுமே நாங்கள் கால் பண்ணோம். ஹலோ ஹலோ பிரதர், இந்த OLXல நம்பர் கொடுத்துருந்தீங்க, அதான் ப்ரோ. என்ன ரீசன்காக பிரதர் சேல் பண்றீங்க? இது அமௌண்ட் அர்ஜென்ட் பிரதர், அதை தான் செல் பண்ணிட்டேன். ஒரு மந்த் முன்னாடி கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. ஓகே கண்டிஷன் எப்படி பிரதர் இருக்கு? புதுசாக இருக்கு ப்ரோ, அதான் சொன்னேன். ஆக்சுவலாக வாங்கி 3 மாதம் தான் ஆகுது. ஓகே, நீங்க எந்த ஊர் பிரதர்? இங்கே சேலம் பிரதர். இல்ல OLXல காஞ்சிபுரம்னு போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. என்னுடைய சொந்த ஊர் விழுப்புரம் தான் ப்ரோ. நான் இங்கே பாட்டி வீட்டில் தான் இருக்கேன். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா 1 மந்த் முன்னாடி. ஓகே, இப்போ பாட்டி வீட்டில் தான் வந்து இருக்கேன். ட்ரூ காலர்ல வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஏதோ சைபர் செல்லு OLX ஃப்ராடு ஸ்கேம் பை சென்டிங் அது இதுன்னு போட்டிருக்காங்க உங்க நம்பருக்கு. இது ஒரு கமெண்ட்னா பரவாயில்ல, 8 கமெண்ட்டுமே அதே மாதிரி இருக்கு. அதான் நான் கேட்கறேன். அதனால தான் டவுட்ல கேட்கறேன் நான். எனக்கு கொஞ்சம் ப்ரூஃப் மட்டும் அனுப்புங்களேன், நான் கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். எனக்கு எங்க ஆள் இருக்காங்க, நான் வெரிஃபிகேஷன். கட் பண்ணிட்டாங்க காய்ஸ், கட் பண்ணிட்டாங்க. OLXல வந்து இந்த மாதிரி ஃப்ராட் செல்லர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால பி ஆன் சேஃபர் சைடு. என்னைக்குமே பிளைண்டா யாருமே நம்பாதீங்க. உங்களுக்கு உண்மையில ஒரு ப்ராடக்ட் தேவைன்னா அது ஷோரூம்ல போய் வாங்குங்க. ஷோரூம்லேயே உங்களுக்கு ரீஃபர்பிஷ்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு, நீங்க அங்க போய் செக் பண்ணி வாங்குங்க. இவங்க இது லோக்கல்ல போய் சேல் பண்ணா கூட 10,000 ரூபாய்க்கு மேல தான் கிடைக்கும் GoPro 9க்கு. இப்போ உள்ள ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஆள கூட உங்களால நம்ப முடியாது. அதனால பிளைண்டா யாருமே என்னைக்குமே நம்பாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை யாராவது வந்து OLXல இந்த மாதிரி ஏமாத்த ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.